தென் தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தென் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். தென் தமிழ்நாட்டில் உள்ள 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் டெல்டா மாவட்டங்களில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பிரதீப் ஜான் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வானிலை மழை அறிவிப்புக்கான முன்பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் வங்காள விரிகுடாவில் தமிழக கரையோரத்திற்கு அருகில் ஒரு மேல் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தென் மற்றும் மேற்கு தமிழ்நாடு, கேரள பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் சராசரி மழையளவு 12.6 மில்லிமீட்டர் மழை மட்டுமே என்றும், இது மாநிலத்தின் மிகவும் வறண்ட மாதம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல சென்னை நகரத்திற்கு பிப்ரவரி 2வது ஒரு வறண்ட மாதம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சராசரியாக 5.5 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 1984ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்போது குறைவான மழை அளவு பதிவாகி இருப்பதாகவும் அவர் தனது பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தற்போது நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக பகுதிகள், குறிப்பாக கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டெல்டா பகுதிகளில் அவ்வப்போது லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சென்னை மற்றும் KTCC பகுதிகளில் வெயில் சற்று குறைந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பிரதீப் ஜான் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.